எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் லாஸ்ட் வெக்கேஷனுக்கு மட்டோஸ்கி மவுண்டனுக்கு போயிட்டு வந்தோம். அங்க கிடைச்ச சாப்பாட்டை பத்தி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படி நாக்கு ஊரும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கிரில்டு மஷ்ரூம், மஷ்ரூம் ரைஸ், மஷ்ரூம் சூப், எல்லாமே மஷ்ரூமா தான் இருந்தது தெரியுமா? ஏகப்பட்ட மஷ்ரூம் டிஷ். எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியல, எல்லாத்துலயும் பாதி பாதி வச்சுட்டு தெரியுமா? இதுங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான முறையில விளைவிக்கப்படுறது தெரியுமா? நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. நீங்க எல்லாம் அங்க போக முடியும் கொஞ்சம் கூட நினைக்க முடியல. வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலாம், தெரிஞ்சும் அதை அனுபவிக்க முடியாம போகலாம். உண்மையை சொல்ல போனா நீங்க எல்லாரும் சுனியாவா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, ஏன்னா எனக்கு தான் எல்லாமே கிடைச்சுகிட்டு இருக்கு. அந்த சுனிய பையன் திருந்தவே மாட்டான். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே ஒரு வேலைய வச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் சொன்னது எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. டோரேமோன் கிட்ட கேட்கலாம், அவன் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா டோரேமோனாலாவது இந்த வேலையை முடிக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கே. ஆனா நான் அந்த இடத்துக்கு இது வரைக்கும் போனதே இல்லையே. இங்க பாரு, என்ன கிண்டல் பண்ணாத. நான் அந்த இடத்துக்கு போனேன்னா எல்லாரை விட பெரிய மீனை என்னால பிடிக்க முடியும். ஏன் முகம் இஞ்சி தின மங்கி மாதிரியே இருக்கு? ஏன்னா அது சாத்தியம் இல்லன்னு தெரியும். எது சாத்தியம் இல்ல? அட ஒண்ணும் இல்லப்பா. அப்பனா சரி விடு. ரொம்ப ஓவரா பேசுறானுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டோரேமான், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எங்க ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யற ஃப்ரெண்டு நான் இவ்ளோ பெரிய மீனை பிடிச்சேன்னு என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னதுக்கு நான் சும்மா விளையாடாத, அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு சொன்னேன். ஆனா அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அதோட போட்டோவை எனக்கு காமிச்சான். எனக்கு சுத்தமா மீன் பிடிக்கவே தெரியாதுன்னு என்ன கிண்டல் பண்றான். நான் அவன் கிட்ட இதை விட பெரிய மீனை பிடிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா அவன் என்ன கிண்டல் பண்றான். எனக்கு எரிச்சலா வருது. நான் நினைச்சா அவனை விட பெரிய மீனை என்னால பிடிக்க முடியும். ஆனா என்ன பண்றது, என்கிட்ட நேரமே இல்ல. டோரேமான், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்கிட்டயே சவால் விடுவான். ஆனா டாடி, ஃபிஷிங் ஸ்பாட் இங்க பக்கத்துல தானே இருக்கு. உனக்கு சுத்தமா புரியல நோபிட்டா. நான் சொல்றது 4 வகையான மீன்கள். அத மவுண்டன் ஸ்ட்ரீம்ஸ்ல மட்டும் தான் பிடிக்க முடியும், தெரியுமா? ஓ அப்படியா? என்கிட்ட மவுண்டன் ஸ்ட்ரீம்ஸ் கூட இருக்கு. என்ன? நெசமாவா? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இன்னும் நம்பவே இல்லல. மினியேச்சர் கார்டன் சீரிஸ் மவுண்டன் ஸ்ட்ரீம். இந்த மினியேச்சர் கார்டனை வச்சு நாம என்ன பண்ண போறோம் டோரேமான்? கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணனும், அப்புறம் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்ப மவுண்டன் ஸ்ட்ரீம் தயாராயிடுச்சு. இப்ப அடுத்ததா இன்ஸ்டன்ட் ஹேட்சிங் சார் எக்ஸ நான் இதுல போட போறேன். ஏன்னா நாம மீன் பிடிக்கணும் இல்லையா? ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். நீங்க ஃபிஷிங் பண்ண எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே, மீன் பிடிக்கிறதுக்கு தயாரா இருங்க.